பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. சமாதானம் உண்டாகட்டும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஒரு தோட்டத்தில் நகை, வெள்ளி, பொன், தங்கம் எல்லாம் இருக்குதுன்னு வைங்க. அதை ஒருவர் கண்டுட்டா அதை எடுக்க எவ்வளோ பிரயாசப்படுவார்? அதே போல் ஒரு அணைக்கட்டு இருக்குது. அந்த அணைக்கட்டை தாண்டி ஒரு ஆறு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஒரு மழை பெய்கிற காலம், ஒரு அணைக்கட்டு இருக்குது, அதில் வெள்ளம் வருகிறது. அந்த அணைக்கட்டையும் தாண்டி வெள்ளம் வருகிறது என்றால் தண்ணீருடைய பவர் என்ன? தண்ணீருடைய வேகம் என்ன? புரியலையா? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை குறித்து பார்ப்போம். மத்தேயு 11வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா பலவந்தம் பண்ணுகிறது. பரலோக ராஜ்யம் யோவான் ஸ்நானன் காலம் முதல் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் என்று ஆண்டவருடைய ஒரு வார்த்தை சொல்லுகிறது. பலவந்தம்னா என்ன அப்படின்னா, கிரேக்க மொழியில் பியாஷேதே என்று பொருள்படும். பியாஷேதே அப்படின்னு சொன்னால் தடுக்க முடியவில்லை. ஒரு பொருளை அடைகிறதற்காக எடுக்கிற எஃபர்ட், பிடிவாதம் தான் பியாஷேதே அப்படின்னு கிரேக்க மொழிபெயர்க்கிறது தமிழில். அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாங்கள் தேவனை அறிகிற அறிவிலே பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறதற்காக நாங்கள் பியாஷேதே பலவந்தம் பண்ணப்படுகிறோம். பலவந்தமாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஏன்னா பரலோக ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் யோவான் ஸ்நானன் காலம் முதல் இந்நாள் வரைக்கும் பலவந்தம் பண்ணப்படுகிறதாம். அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்புகிறதற்காக, தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் பிடித்து கொள்ளுகிறதற்காக நாங்கள் பலவந்தம் இருக்கிறதான ஜனங்கள் பலவந்தமாக இருக்கிறார்கள். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இந்நாள் வரைக்கும். அப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? பலவந்தமாக இருக்கிறோமா? தடுக்க முடியலை. பியாஷேதேனா தடுக்க முடியலை. அவர்களை தடுக்க முடியாது. தேவனை அடைந்தே ஆகணும். யாக்கோபு போல, ஆண்டவரை நான் அது பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு ஒரு எஃபர்ட் எடுக்கிறது தான் பியாஷேதே, பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஆண்டவரை ஜனங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் பிதாவானவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படும், இனியும் பலவந்தம் பண்ணப்படணும். அவர்களுடைய பார்க்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தில் விடாமுயற்சியோட தேவனை அறிகிற அறிவிலே பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிற அந்த எண்ணத்தோட பலவந்தம் பண்ணப்படுகிறவர்களாக மாறணும். ஆண்டவரை, அவர்கள் விடாப்பிடியாக இருக்கணும். ஆண்டவரை, தேவனை விட்டுவிடக்கூடாது. தேவனை பிடித்து கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு நான் போக வேண்டும் என்ற எண்ணத்தில் பலவந்தம் இருக்கிறவர்களாக மாறட்டும் அவர்களுடைய இருதயத்தில். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you.